தாமோதராய வித்மஹ ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாத். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஆனி மாதம் 8ஆம் திகதி ஜூன் 22 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம் தரும். குடும்பத்திலே குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நடக்க வேண்டியது இருக்கும். முடிந்த அளவிற்கு சோம்பலை குறைத்து கொள்வது நல்லது. உங்களுடைய பணிகளை நீங்களாகவே செய்து கொள்ள வேண்டும். பிறரை எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுடைய பணிக்கு பிறரை தூண்டக்கூடாது. இப்படியெல்லாம் இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்கும்போது மன அமைதிக்கு குந்தகம் விளையாது. தேவையற்ற மன சஞ்சலத்தை தவிர்க்க முடியும். குறிப்பாக பேச்சிலே அதிக முக்கியத்துவம் தேவை. என்ன பேசுகின்றோம், அதனுடைய விளைவு என்ன என்று சிந்தித்து தெரிந்து கொண்டு பேச வேண்டும். இப்படி கட்டுக்கோப்பாக இருக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். மேலும் இந்நாள் நற்பலனை அளிப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாக்தேவி சரஸ்வதி. ரிஷபராசி அன்பர்களே, ஆனந்தமாக இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள். மகிழ்ச்சி, உற்சாகம், குதூகலம், சந்தோஷம் அனைத்தும் நிறைந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி பிறருக்கு உதவக்கூடிய மேலான எண்ணமும் கூட இருக்கும். எந்த செயலை செய்தாலும் அது எதிர்பார்த்ததை விட பெரிய அளவிற்கு வெற்றியை பெற்று தரும். பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தினருடைய தேவையை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்படியாக அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்களே இந்நாளில் உண்டாகும். மேலும் இந்நாளிலே சாதகமான பலன் கிடைத்து அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். மிதுன ராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு இன்றைக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. பணத்தை சேர்த்து வைப்பதை விட புண்ணியத்தை சேர்த்து வைப்பது மேலானது. அதிலும் தான தர்மம் என்று சொல்லும்போது உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு ஆன்மீக ரீதியாக செய்யலாம். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யலாம். அது எல்லாம் முடியாவிட்டாலும் கூட பொதுவாக தினந்தோறும் காலை நேரத்திலே ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டால் கூட போதுமானது. இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். யாரும் கஷ்டப்படக்கூடாது. அனைவருக்கும் இந்நாளிலே உணவு கிடைக்க வேண்டும். விபத்துக்கள் நேரக்கூடாது. துர்சம்பவங்கள் எதுவும் நேரக்கூடாது. இயற்கை சீற்றங்கள் உண்டாகக்கூடாது. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்தால் கூட அதற்கும் கூட புண்ணியம் உண்டு. அப்படியாக பிறர் நலனிலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளும் பொழுது, சக்திக்கு தகுந்தவாறு தான தர்மங்களை செய்யும்போது இந்த நாள் நஷ்டமற்ற விரயமற்ற பலனை உங்களுக்கு அளிக்கும். மேலும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. கடகராசி அன்பர்களே, விருப்பங்கள் எளிதில் பூர்த்தியாகும். உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கப்படும். எவர் அனுமதி அளித்தால் உங்களுடைய முக்கியமான காரியங்கள் நடக்குமோ அவருடைய அனுமதி எளிதாக கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள். திருமணமானவர் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி, ஆனந்தம் உங்களுக்கு இருக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக உங்களால் இருக்க முடியும். செல்வ நிலையிலே முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய வயதில் மூத்தவர்கள் இப்போது உங்களை பாராட்டுவார்கள், உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அந்த அளவிற்கு நற்செயல்களை செய்வீர்கள். பொதுவாக ஒருவருக்கு சாதகமான நாளாக இருக்கும்போது அவர் சுப பலன்களை பெற்று முடிந்த அளவிற்கு பிறருக்கும் வழிகாட்ட வேண்டும், உதவ வேண்டும். அந்த உயர்ந்த எண்ணம் உங்களிடத்திலே இருக்கும். அதற்காக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மேலும் இந்நாளிலே நற்பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்மராசி அன்பர்களே, செய்தொழிலே நேர்த்தி இருக்கும். எந்த பணியை செய்தாலும் அதை முழு மனதுடன் நீங்கள் இன்றைக்கு செய்வீர்கள். முழுமையான ஈடுபாடு இருக்கும். வேண்டா வெறுப்பாக, பிடிக்காமல், கடமையே என்று செய்வது, இந்த விஷயங்கள் உங்களிடத்திலே அறவே இருக்காது. நீங்கள் என்ன செய்தாலும், படித்தாலும் சரி, உத்தியோகம் செய்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது கலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டிகள் போன்ற விஷயமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதிலே தனித்தன்மை இருக்கும், நேர்த்தி இருக்கும்.
பிறரை விட வித்தியாசமாக செய்து அதனால் இப்போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வழக்கமான பாணியை விட்டு புதுமையான ஒரு பாணியை உங்களுக்கென்று உருவாக்குவீர்கள். அதன் மூலமாக புகழ் பெறுவீர்கள். அப்படியாக இப்படிப்பட்ட விஷயத்தை சிந்தித்து அதை செயல்படுத்தும் போது அது பலனை அளிக்கும். அப்படியாக நீங்கள் நல்ல விஷயங்களை கண்டுகொள்வதற்கு, அதை செய்து பலனை அடைவதற்கு இந்நாளிலே வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கன்னிராசி அன்பர்களே, பெரியோர் சொல் வார்த்தை கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அவசர முடிவுகளை, திடீர் முடிவுகளை இன்றைக்கு எடுக்கக்கூடாது. பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக நீங்கள் பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டியது அவசியம். அலட்சியம், கவனக்குறைவு அறவே இருக்கக்கூடாது. புது மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிப்பது, ஆலயம் செல்வது, இது உங்களுக்கு மிகச்சிறந்த மன நிறைவை இன்றைக்கு கொடுக்கும். படிப்பது என்று சொல்லும்போது கல்வி படிப்பையும் தாண்டி உத்தியோகம், துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வதையும் தாண்டி அனைத்து கடமைகளும் முடிந்துவிட்டது. கல்வி முடித்து விட்டோம், உத்தியோகம் செய்து விட்டோம், ஓய்வு கூட பெற்றுவிட்டோம், கடமைகளை முடித்து விட்டோம் என்றாலும் கூட படிக்கலாம். உலக அறிவை வளர்த்து கொள்ளலாம், ஆன்மீகம் சார்ந்து படிக்கலாம், பொது அறிவு படிக்கலாம். இப்படியாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை இன்றைக்கு படிக்கும்போது அதன் மூலமாக நிறைய படிப்பினைகளை கற்றுக்கொள்வீர்கள். அது உங்களுக்கு பயன்படும், உங்கள் மூலமாக பிறருக்கு பயன்படும். இப்படியாக இந்நாளிலே நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பொதுவாக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்நாளிலே பிரச்சனைகள் ஏற்படாமல் நற்பலன் உண்டாவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமதேனு. துளாராசி அன்பர்களே, மனக்கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்கின்றது இந்த நாளிலே. எதிலும் அவசரப்படக்கூடாது, எதையும் அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடாது. ஆவேசம், உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவது இவை எதுவும் உங்களிடத்தில் இன்றைக்கு இல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. அமைதியாக இருப்பது, பொறுமை காப்பது, சாந்தமாக இருப்பது, சகிப்புத்தன்மை வளர்த்து கொள்வது, இதை கடைபிடித்தால் போதுமானது. இந்நாளிலே பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது. குறிப்பாக மனதை அலைப்பாய விடக்கூடாது, வீண் கவலைப்படக்கூடாது, பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன பணியோ அதை முழு மனதுடன் செய்யும்போது, இறை நாமங்களை உச்சரித்து கொண்டு இருக்கும்போது, பக்தியோடு இருக்கும்போது இந்நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மை உண்டு. தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் இருந்தால் நல்ல கூட்டாளி கிடைப்பார். பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப்பெற்று திருமணம் உறுதியாகும். அதே போன்று உங்களுடைய விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும். உங்களுக்கு உற்ற நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், பெற்றோர் இவர்கள் மூலமாக உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு, உங்களுடைய ஆசைக்கு வழிகாட்டப்படும். நல்ல விஷயங்கள் பிறர் துணை மூலமாக இப்போது நீங்கள் அடைவீர்கள். தனியாக இன்று பணி செய்வதை விட கூட்டாக பணி செய்யும் போது இன்னும் அதிக பலன் கிடைக்கும். இப்படியாக இன்றைக்கு உடன் இருக்கக்கூடிய அனைவரையும் நீங்கள் அரவணைத்து நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொண்டு பக்குவமாக, சாந்தமாக நடந்து கொள்ளும் பொழுது அனைவரிடத்திலும் நல்ல பெயரை பெற்று நற்பலன்களை அடைய முடியும். மேலும் நற்பலன் உண்டாவதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமச்சந்திர மூர்த்தி. தனுசு ராசி அன்பர்களே, பகை முடிவுக்கு வரும். பகைவர்கள் விட்டு கொடுப்பார்கள். போட்டி பந்தயங்களிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். சுப காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு கடன் தேவை என்றால் இந்நாளிலே நீங்கள் முயற்சித்தால் அது கைவந்து சேரும். அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு உபாயங்களை தெரிந்து கொள்வீர்கள். எது உங்களுக்கு தடையாக இருக்கின்றதோ, வளரவிடாமல் செய்கின்றதோ, சந்தேகங்களை மனதிலே சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதுவெல்லாம் நிவர்த்தியாகும். உங்களுடைய வழி இப்போது சீராகும். மன தெளிவு பிறக்கும். மனதிலே தெளிவு பிறந்து வழி சீராகி அந்த பாதையிலே பயணம் மேற்கொள்ளலாம் என்ற எண்ணம் பிறக்கும். அதை செயலாக்கும் போது பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைய தொடங்குவீர்கள். சாதகமான பலன் கிடைப்பதற்காக இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். மகர ராசி அன்பர்களே, குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய ஆரோக்கியம் இதிலே பெற்றோர் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அவர் தேர்விலே தவறிய பிறகு, பெரிய ஆரோக்கிய கேடு வந்த பிறகு புலம்பி பயனில்லை. அன்றாடம் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். அவர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கின்றது, எப்படி படிக்கின்றார்கள், அவர்களுடைய நண்பர்கள் யார், அவர்களுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது.
அதே போன்று நீங்கள் தொழில் ஸ்தாபனங்களை வைத்து கொண்டிருக்கும் போது ஊழியர்களை கண்காணிக்க வேண்டும். நேர நிர்வாகம் சரியாக இருக்கின்றதா, பணியை சரியாக செய்கின்றார்களா, தரமான பொருளை தயாரிக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டியது அவசியம். இப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வரும் முன் காப்பது என்ற விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய பணி, பொறுப்பு, கடமை என்னவோ அதை முழுதாக நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு தடை ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரி செய்து வளர்ச்சி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. கும்பராசி அன்பர்களே, சுகமான நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு அதிகம் கிடைக்கும். எதிர்பார்த்த தனம், பண வரவு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் பிறரிடத்திலே வைத்திருந்த முக்கியமான கோரிக்கைகள் இப்போது பரிசீலிக்கப்படும். அதிலும் கூட உங்களுக்கு சார்ந்த முடிவுகளே கொடுக்கப்படும். கல்வி சம்பந்தமான துறைகள், கல்வி சம்பந்தமாக என்ன துறையை நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதுவே உங்களுக்கு கொடுக்கப்படும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட நிறைவேறும். ஏதாவது காரணத்தினால் கல்வி தடைப்பட்டு இருந்தால் அதையும் கூட தொடர முடியும். வீடு வாகனத்தின் மூலமாக யோகமும் கூட உண்டு. நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து ஏதாவது இருந்தால் இன்றைக்கு அதை நீங்கள் விற்க முயற்சிக்கலாம். அப்படி செய்யும்போது நல்ல லாபத்திற்கு அது விற்று போகும். அல்லது அதற்குண்டான வேலையை இன்று தொடங்கும் போது அது நடக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படும். சிறிது நாட்களிலே அந்த காரியம் நடந்துவிடும். இப்படியாக உங்களுக்கு நற்பலன் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. மேலும் நல்ல நாளாக இது அமைவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர். மீனராசி அன்பர்களே, மிகச்சிறந்த சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. பிறர் உங்களுக்கு முன்வந்து உதவி செய்வார்கள். குழந்தைகள் மூலமாக நன்மை நடக்கும். பெற்றோர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். வாழ்க்கை துணையும் கூட உங்களுக்கு இப்போது உற்ற துணையாக இருப்பார்கள். அலுவலகத்திலே உடன் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எங்கு சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அனைவருடைய ஒத்துழைப்பு உதவியும் கிடைக்கும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கப்பெறும். அனைவரும் மதிக்கத்தக்க அளவிலே நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரமும் கூட உயரும். இந்நாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். மிகச்சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். மேலும் சிறந்த பலன் அமைவதற்காக கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அனைவருக்கும் இந்நாள் நன்னாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM